நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிக்குது, ரொம்ப ஆசைப்படுறோம் அந்த விஷயத்துக்காக அப்படின்னும் போது முதல்ல வந்து அந்த விஷயத்தை நம்ம எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒரு 30 lakhs வந்து ஒரு கடன் இருந்தது. இந்த கடனை தாண்டி தான் நான் ஒரு இலக்கு அடைய முடியும். இதை தாண்டாமல் அதை இலக்கு அடைய முடியாது. அதுக்காக நான் அந்த 30 lakhs அடைக்கணும் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக அதை என்னால் அடைக்க முடிஞ்சிருக்குமான்றது எனக்கு தெரியல. ஆனால் நான் அதை யோசிக்கல. இந்த பிரச்சனையை தாண்டி நம்ம ஒரு இலக்கை அடையணும்ல, என்ன அந்த இலக்கு அப்படின்றத யோசித்தேன். அந்த இலக்கு என்னவா இருந்ததுன்னா, என்னோட அடுத்த கட்ட இலக்கு நான் வீடு வாங்குறேன். என்னோட தாட் வந்து இங்கே இந்த பிரச்சனை நோக்கி இருந்தேன்னா, அந்த பிரச்சனைக்கு என்னோட பீஸ் மொத்தத்தையும் நான் கொடுக்குறேன், என்னோட நிம்மதியை கொடுக்குறேன், என்னோட எல்லா விஷயத்தையும் கொடுத்து அந்த பிரச்சனையை நான் ரொம்ப பெருசாக பார்த்துட்டேன் அப்படின்னா என்னால் அது ஈஸியாக கடந்துட முடியாது. அது இருக்கு, நீ இரு, நான் உன்னை தாண்டி அங்கே போயிட்டேன். அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு ப்ராப்ளமாகவே பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால் எதுவுமே கிடைக்க முடியாது. ஸோ ப்ராப்ளமை விட்டுட்டு உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு அதை நோக்கி மட்டும் உங்களுடைய பயணம் இருந்தாலே போதும்.